எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 100ஆண்டு விழா வருகிற டிசம்பர் 26 தொடங்குகிறது. அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், விடுதலை போராட்ட வீரர், மரியாதைக்குரிய தலைவர் நல்லகண்ணு அவருடைய 100ஆண்டு விழாவும் டிசம்பர் 26 தொடங்குகிறது. டிசம்பர் 26 அன்று தோழர் நல்லகண்ணு அவர்களுடைய பிறந்தநாள் விழா சென்னை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதே நாளில் தமிழ்நாடு முழுவதும் கட்சியினுடைய 100ஆண்டு விழாவும் நல்லகண்ணு பிறந்த 100ஆண்டு விழாவும் இணைத்து தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படும் என்று வேண்டுமென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நல்லகண்ணவருடைய பிறந்தநாள் 100ஆண்டு பிறந்தநாளை ஒட்டி ஒரு பெரிய விழா சென்னையில் நடைபெறும். அதில் சிறப்பு மலர் ஒன்றும் வெளியிடுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அடுத்த முக்கியமான பிரச்சனையாக கோவையில் உள்ள ஈசா மையம் ஒரு மையம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆசிரமம் அதில் யோகா பயிற்சி சொல்லி கொடுப்பதாக சொல்லி பெரிய இடத்து பெண் பிள்ளைகள் அங்கே அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்டு அவர்கள் மூளை செலவு செய்யப்பட்டு பெற்றோர்களை கூட சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு மொட்டையடித்து இல்லாத சித்திரவதைகள் வேலைகள் பூரா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதே போல் பழங்குடி மக்களுக்கு சொந்தமான இடம், அரசுக்கு சொந்தமான இடம், இவையெல்லாம் ஆக்கிரமிப்பட்டு அந்த ஈசா மையத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஈசா மையத்தில் எதுக்கு எரிமேடை அப்படிங்கிறது தெரியல. தகன மேடை, அங்கே யோகா கற்றுக் கொடுக்குற இடம், அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தகன மேடை எதுக்கு அமைச்சிருக்காங்க என்பது தெரியவில்லை. அதே போல் அங்கே பல்வேறு பெண்கள் சீரழிக்கப்பட்டதாக தொடர்ந்து ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஓராண்டிற்கு முன்பு ஒரு பெண் மர்மமான முறையில் இறந்து போனார். அவரது கணவர் காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்தார். பிறகு என்ன காரணத்தினால வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டார். அதே மையத்தில் பணிபுரியக்கூடிய மருத்துவர் பெண்களை சீரழித்ததாக போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார், ஜாமீனில் வந்திருக்கிறார். இப்படி பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. குறிப்பாக வசதி வாய்ப்புள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளம் பெண்கள் தொடர்ந்து அங்கே சீரழிக்கப்பட்டு வருகிறார்கள். வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் அந்த மையத்தில் தங்கியிருக்கிறார்கள். ஆகவே இது உச்சநீதிமன்றம் வரை வழக்கு சென்றிருக்கிறது. வழக்கு சென்று அவர் மீது பதியப்பட்டிருக்கிற ஏற்கனவே உள்ள வழக்குகளை எல்லாம் விசாரிக்க வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பும் வழங்கியிருக்கிறது. கொடுக்கப்பட்ட புகார் மட்டுமில்லை, ஏகப்பட்ட கடுமையான புகார்கள்லாம் இருக்கிறது. அங்கு கூடியது நாட்டினுடைய பிரதமர் வருகிறார், குடியரசுத் தலைவர் வருகிறார், உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வருகிறார்கள், உயர் அதிகாரிகள் எல்லாம் அங்கே இந்த மகா சிவராத்திரி என்று சொல்லப்படும் நிகழ்ச்சியிலே இரவு முழுவதும் கலந்து கொள்கிறார்கள். ஒன்றிய அரசாங்கம் அவருக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கியிருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் ஒரு தனி ராஜ்யம், தனிக்காட்டு ராஜாவாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சீரழிவை பற்றி அரசோ அதிகாரிகளோ கவலைப்படுவதாக தெரியவில்லை. ஆகவே அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் அந்த மையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று வற்புறுத்தியும், குறிப்பாக அந்த ஈசா மையத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஜக்கி வாசுதேவ் அவர் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும், வருகிற 23ஆம் தேதி நவம்பர் 23ஆம் தேதி
இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் சார்பில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்கிற ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது. பெண்களும் பெற்றோர்களும் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தங்களது ஆதரவை தெரிவிக்க வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா பெருமளவுக்கு பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த பேராசிரியர், இது பணி ஓய்வு பெற்றவர் காமராஜர், அவருடைய மகள் 2 மகள் கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலமாக அந்த ஈசா மையத்தில் இருக்கிறார்கள். அவருடைய தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை, மிகுந்த கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார். அம்மா பார்த்துட்டு போனால் அப்பா ஃபோன் அழைக்கிறாரு, நான் வரமாட்டோம், மையத்தில் தான் இருப்போம், நீ வேணா என்னை பார்த்துட்டு போ என்று தொலைபேசியில் பதிலளிக்கக்கூடிய தாயை கூட மறக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது. ஒரு காமராஜ் மட்டுமல்ல, ஒரு பேராசிரியர் மட்டுமல்ல, பெரிய அளவுக்கு பலரும் பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய மாநில 18வது மாநாடு வருகிற ஜனவரி மாதம் 26, 27, 28 தேதிகளில் தருமபுரியில் நடைபெற இருக்கிறது. கட்டணமில்லாத கல்வி, அனைவருக்கும் வேலை என்கிற முழக்கத்தை முன்வைத்து நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டின் தொடக்க நாளான குடியரசு தினத்தன்று 1,00,000 பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு மகத்தான பேரணி நடத்த இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மாநாடுகளையும் நடத்த இருக்கிறார்கள். இதில் அகில இந்திய மாநில தலைவர்களெல்லாம் பங்கேற்கிறார்கள். அந்த மாநாட்டிற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது ஆதரவை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழக இளைஞர்கள் கல்விக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் அந்த மாநாட்டிற்கு ஆதரவளித்து பங்கேற்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசு, குறிப்பாக மோடி தலைமையிலான அரசு வந்ததற்கு பிறகு பொதுத்துறை நிறுவனங்களையெல்லாம் தனியார் மயமாக்குகிற கொள்கையை தீவிரமாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளிலும் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்புத்துறைக்கு வேண்டிய கருவிகளை, துப்பாக்கி அல்லது பீரங்கி மற்ற இவைகளை தயார் செய்யக்கூடிய நிறுவனங்களை கூட தனியாரிடம் விடுகிற மிக மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. திருச்சியில் விமான நிலையம் இருக்கிறது. 112 கோடி ரூபாய் செலவு செய்து விரிவாக்கம் செய்து 1112 கோடி ரூபாய் செலவு செய்து கடந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி தான் பிரதமரால் அது திறந்து வைக்கப்பட்டது. இப்பொழுது பெரிய அளவுக்கு அது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு பெருமளவுக்கு அது பயன்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட திருச்சி விமான நிலையம், அதே போன்று சென்னையில் இருக்கிற பெரிய விமான நிலையம், மதுரை விமான நிலையம், நாட்டில் உள்ள பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் இவைகள்லாம் தனியாரிடத்தில் கொடுப்பதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பல விமானங்களை கொடுத்து விட்டார்கள். இந்த விமான நிலையங்களுக்கு தேவையான நிலங்களை கைப்பற்றுகிற பொழுது சாதாரண ஏழை விவசாயிகளிடமிருந்து மிக குறைந்த விலைக்கு அதை கையகப்படுத்தியது மட்டுமல்லாமல் நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் விமானங்களை உருவாக்குவதற்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி செலவு செய்யப்பட்ட விமான நிலையங்களை தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை, தேவையில்லை. இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் பாதிப்பு ஏற்படுகிறது. ஒரு விமானி பயணம் செய்தால் அதற்குரிய கட்டணத்தில் மிக குறைந்த கட்டணத்தை ஒன்றிய அரசாங்கத்திற்கு செலுத்திவிட்டு அதே நேரத்தில் பயணிகளிடத்தில் பல மடங்கு கட்டணமாக வசூல் செய்யக்கூடிய மிக மோசமான நிலைமை ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது. குறிப்பாக திருவனந்தபுரம் விமான நிலையம் அதானியிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. கேரள அரசாங்கம், நீங்கள் அதானியிடம் கொடுக்க வேண்டாம், அந்த விமான நிலையத்தை மாநில அரசாங்கத்திடம் ஒப்படையுங்கள், நாங்களே ஏற்றது நடத்துகிறோம் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதை அரசு ஏற்கவில்லை, ஒன்றிய அரசாங்கம் ஏற்கவில்லை. மாறாக அதானியிடம் கொடுக்கப்பட்டது. அதானியிடம் சென்ற பிறகு குறைந்த கட்டணத்தை ஒன்றிய அரசாங்கத்துக்கு செலுத்திவிட்டு கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய மிக மோசமான நிலைமை அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அத்தகைய நிலைமை தான் இங்கேயும் ஏற்படும். ஆகவே இந்த கொள்கை முடிவை ஒன்றிய அரசாங்கம் கைவிட வேண்டும்.
என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். உலகத்தில் இருக்கிற தொழிலாளர்களிலேயே எந்த தொழிலாளர்களுக்கும் ஏற்படாத பாதிப்பு தமிழக மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராடுவார்கள். வேலை நிரந்தரத்திற்காக போராடுவார்கள், ஊதிய உயர்வுக்காக போராடுவார்கள், போனஸுக்காக போராடுவார்கள், பல்வேறு கோரிக்கைகள் வைத்து போராடுவார்கள். ஆனால் தமிழக மீனவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும், உடைமைக்கு பாதுகாப்பு வேண்டும், தொழிலுக்கு பாதுகாப்பு வேண்டும். உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை, தொழிலுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற மிக மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்படையாலும் இலங்கை கடற்கொள்ளையர்களாலும் இந்த நடத்தப்படுகிற தாக்குதல் என்பது அன்றாட நிகழ்வுகளாகிவிட்டது. தினசரி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு பத்திரிகையில் பார்த்தா நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்கிற செய்தி. நேற்றைய தினம் புதுக்கோட்டையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு நீதிமன்றம், இலங்கை நீதிமன்றம் 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கியிருக்கிறது. அதற்கு முன்னர் தூத்துக்குடியைச் சேர்ந்த மீனவர்களுக்கு 10 கோடி ரூபாய் வரை அபதாரம் ஈர்த்திருக்கிறது. அபதாரம் ஈர்த்தது மட்டுமல்ல, அந்த படகுக்கு சொந்தக்காரர் மீதும் வழக்கு போடுவோம் என்று அறிவிக்கிறார்கள். தமிழக மீனவர்கள் அழைத்து சென்று சிறையில் அடைப்பது மட்டுமல்ல, மொட்டையடித்து சித்திரவதை செய்கிறார்கள். இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. அன்றாட நிகழ்வுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்று கூட இது ராமேஸ்வரத்தில் அங்கே இருக்கிற பாம்பன் பாலத்தில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் திரண்டு போராடி இருக்கிறார்கள். 10 தினங்களுக்கு முன்பு அனைத்து மீனவர் சங்கங்களும் சேர்ந்து சென்னையில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். தொடர்ந்து மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை தொடர்ந்து நீடிப்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாட்டினுடைய பிரதமர் இங்கே தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்த பொழுது கச்சத்தீவு குறித்தெல்லாம் பேசினார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் மீனவர் நலன் பாதுகாக்கப்படும் என்றெல்லாம் தங்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தார்கள். எந்த பாதுகாப்பும் மற்ற நிலை தொடர்ந்து நீடிப்பது மிக மிக அபாயகரமானது. ஒன்றிய அரசாங்கம் இதனை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் இலங்கை அரசாங்கத்தோடு பேசி, அது நட்பு நாடு, இலங்கை பகை நாடு அல்ல, நட்பு நாடு. அங்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிற பொழுது இந்தியா தான் பெருமளவுக்கு உதவி செய்கிறது. ஏன் தமிழகத்தில் இருந்து கூட அரிசி, மருந்து பொருட்கள் எல்லாம் உதவி செய்யப்பட்டன. இந்த நிலையில் தமிழக மீனவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருப்பது என்பது நல்லதல்ல. ஒன்றிய அரசு தலையிட வேண்டும், தலையிட்டு தீர்வு காண வேண்டும். தீர்வு காணவில்லை என்று சொன்னால் பெரிய இயக்கங்களை நடத்த வேண்டிய, போராட்டம் நடத்த வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். இதனால் ஏற்படுகிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு ஒன்றிய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டி வரும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். உச்சநீதிமன்றம் கடந்த 5ஆம் தேதி ஒரு வினோதமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக தனியாருக்கு சொந்தமான இடங்களை அரசு கையகப்படுத்தக்கூடாது என்று ஒரு விந்தையான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 9 பேர் கொண்ட அரசியல் அமர்வில் ஒரு நீதிபதி மிக கடுமையாக அதை விமர்சனம் செய்து ஏற்றிருக்கிறார். மற்றவர்கள் அதை ஆதரித்திருக்கிறார்கள். இப்படி நிலங்களை கையகப்படுத்துவது என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள், ஒன்றிய அரசோ அல்லது மாநில அரசோ அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர நாடாளுமன்றம், சட்டமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். நீதிமன்றம் இப்படி ஒரு முடிவு செய்திருப்பது மிக மிக விந்தையாக இருக்கிறது. ஒன்றிய அரசு தலையிட்டு இந்த தீர்ப்புக்கு மாறாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டாம். இல்லைன்னா எதிர்காலத்தில் எந்த பொது நலனுக்காகவும் நிலங்களை கையகப்படுத்துவது சாத்தியம் இல்லாமலே போய்விடும். அது சாலை அபிவிருத்தியாக இருக்கலாம், விமான நிலையமாக இருக்கலாம், வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பொது காரியங்களுக்கு ஒரு பயன்படுத்த முடியாத நெருக்கடியும், நிலக்குவியலை தடுக்க முடியாத நெருக்கடியும் ஏற்படும். ஒன்றிய அரசு தலையிட்டு தீர்வு காண்பதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அண்மை காலமாக சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பூண்டு, வெங்காயம் இவர்களுடைய விலைகள், தக்காளி இவர்களுடைய விலைகள்லாம் பன்மடங்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அநேகமாக இப்போ ஏழை எளிய மக்கள் வீட்டில் அந்த பூண்டு வெங்காயத்தை உபயோகப்படுத்த முடியாத நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆகவே மாநில அரசு பூண்டு, வெங்காயம் போன்ற இந்த அத்தியாவசிய பொருட்களையும் அரசே கொள்முதல் செய்து
நியாய விலை கடைகள் மூலமாக விநியோகம் செய்வதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாநகராட்சியில் அது என்ன வரி, என்ன வரி, சொத்து வரி. நகர்ப்புற பகுதிகளில் மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் சொத்து வரி பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி கூட்டங்களிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் சென்னை, கோவை, இது மாதிரி திருச்சி, மதுரை போன்ற இடங்களில் ஆட்சேபனை செய்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இந்த பன்மடங்கு, அதாவது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிர்பந்தம் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஆண்டுதோறும் 6% வரியை உயர்த்த வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் நிர்பந்தம் செய்கிறது. நாங்கள் மறுக்கல, அது தெரியாமலும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அதை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த கட்டண உயர்வு என்பது மிக கடுமையாக இருக்கிறது. அரசு இதை மறுபரிசீலனை செய்து திரும்ப பெறுவதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். வேறு ஏதாவது இருக்கா? ஏதாவது கட்சி ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆச்சு. இப்போ இதுல பிரிஞ்சு போன கட்சிகள், அணிகள் இதெல்லாம் மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925 தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட பொழுது நாட்டில் வெள்ளையர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். வெள்ளையர்கள் வெளியேற்றுவது என்பது மட்டுமல்ல, நாட்டில் பொது உடைமை சமுதாயம் அமைய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் 1925 டிசம்பர் 27 கட்சி தொடங்கப்பட்டது. 64 கட்சி பிளவுபட்டிருக்கிறது. அப்புறம் 64 பிளவுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கட்சியிலேருந்து நக்சலைட் என்று பிரிந்து போனார்கள். இப்படி பல பிரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லுகிற இந்த செய்தி நல்ல செய்தி. கம்யூனிஸ்ட் கட்சிகள், இயக்கங்கள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. இந்த நூற்றாண்டு விழாவில் இந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்துவோம். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒன்றுபட வேண்டும். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பாசிச அபாயத்தை தடுத்து நிறுத்த, அதிகாரத்திலிருந்து அகற்ற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒன்றுபடுவது காலத்தின் கட்டாயமாகும். அதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் பல ஆண்டுகளாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. மேலும் அந்த முயற்சியை தொடருவோம். ஒத்த கருத்துள்ள கட்சிகளை தன்னோட இணைத்துக்கிறார் யாரு அப்படின்னு சொல்லி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. நீங்கள் அவரோட ஒத்த கருத்தில் எதுவும் இருக்கீங்களா? ஒத்த கருத்து உள்ளவங்களுக்கு அவர் சொல்கிறாரு. திமுகவை இல்லை திமுக விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் கூப்பிடுறாரு. பாஜகவையும் கூப்பிடுறாரு. அது வந்து பாஜகவை தவிர்த்துட்டு கூட்டணி அமைக்குமான்னு கேட்கறதுக்கு தான் எனக்கு பதில் சொல்கிறேன். பாஜக தவிர்த்துட்டுன்னு கேட்குறதுக்கு அவர் சொல்கிறது, அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவர் பேசினதா வந்த செய்தி. திமுகவை தவிர மற்ற கட்சிகளை விமர்சிக்காதீர்கள் அப்படின்னா அங்கே பாஜக இருக்குல்ல. இப்போ திரும்ப பாஜகவோட அங்கே ஒரு துண்டு போட்டு வச்சுருக்கிறார். அதானே பொருள், அதானே அங்கே ஒரு துண்டு போட்டு வச்சுருக்கிறாரு. அவங்க ஒத்த கருத்துடையவங்க தான், அவங்கள சேர வேண்டியவங்க தான் சேரட்டும். அதான் அவங்க எடப்பாடி சொன்னால் தமிழிசை வரவேற்க தான் செய்வாங்க. அதுதான் ஒத்த கருத்துடைய கட்சி. அப்படின்னு யார் சொல்கிறா? தமிழிசையா? அவங்க பாவம் ஆளுநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவங்கெல்லாம் அரசியல் பேசி ஒன்றும் கதைக்கு ஆகாது. உங்களுடைய தொழிற்சங்கங்கள் அனைத்துமே ஆளும் அரசுக்கு எதிராக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் அது சம்பந்தமாக உங்கள்கிட்ட ஒரு வலுவான கோரிக்கை என்னால் அவங்களுக்கான அழுத்தம் தரல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவாங்க? யார் அதிருப்தி படுறா? இப்போ உங்களுடைய தொழிற்சங்கங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு விதமாக அதிருப்தி தான் இருக்காங்க. எங்கள்கிட்ட யாரும் அதிருப்தியை தெரிவிக்கலை. இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது. அப்படி அதிருப்தி இருந்தால் அந்த அதிருப்தியை போக்கிடுவோம். அப்போ வந்து ஏஐடிசியோ சிஐடியோ யாருமே வந்து அதிருப்தியில் இல்லை, யாரும் இல்லை. அப்படி அதிருப்தி ஆகணும்னு விரும்புகிறீங்க, நீங்கள் விரும்பலை. உங்கள்
விரும்புகிறாங்க. அவங்க விருப்பம் நிறைவேறாது. தொழிற்சங்கங்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள். சென்னையில் சாம்சங் பிரச்சனை காஞ்சிபுரத்தில் வந்தது. ஏஐடிசி, சிஐடி மற்ற தொழில் இணைந்து போராடினார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி இணைந்து போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். பிறகு அந்த பிரச்சனையை பேசி சுமூகமாக முடித்தும் இருக்கிறோம். அதனால் அரசு தலையிட்டு அது சுமூகமாக முடித்து பேசி தீர்த்துருக்கிறோம். அதிருப்தி ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. எதுக்கு அதிருப்தி ஆகணும்னு தெரியல. பிரச்சனை தீரலைன்னா தானே அதிருப்தி அடையணும். பிரச்சனை தான் தீர்ந்துகிட்டு இருக்குதே. தீராத பிரச்சனைக்கு போராடுறோம். முதல்வர் ஓப்பனாக சொல்கிறாரு, நிதி இல்லை, வாய்ப்பு இல்லை, உங்களோட கோரிக்கை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பழைய ஓய்வு திட்டம் தான் வந்து ஒரு மிக முக்கியமான பிரதான கோரிக்கையாக இருக்கும். அவங்களுக்கு அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதுக்குன்னு உறுதியான பதில்கள் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆட்சி முடிஞ்ச போது அது நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி சொல்கிறீங்களே, தேர்தல் காலத்தை அப்படி சொல்லிருக்கிறீங்களே, என்ன சொல்கிறீங்கன்ட்டு முதலமைச்சரை பார்த்து கேளுங்க. என்ன கேட்டிங்கன்னா எங்களோட பக்கத்தில் நெருக்கமாக நீங்கள் தான் இருக்கீங்க. இல்லை கேள்வி நீங்கள் கேட்குற கேள்விக்கு விடையளிக்கிற இடத்துல நான் இல்லை. நான் முதலமைச்சர் இல்லை. நான் தோழமை கட்சி தான். தோழமை கட்சிங்கிற முறையில் என்னென்ன கோரிக்கைகளை முதலமைச்சரை சொல்ல முடியுமோ சொல்லிகிட்டு இருக்கிறோம். நிறைவேறுகிறது, சிலது நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது. இயக்கம் நடத்த வேண்டியது இயக்கங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போ இது கட்டண உயர்வு, இப்போ இதில் மாநகராட்சிகள்லேருந்து கட்சி உறுப்பினர் வெளிநடப்பு பண்ணுறாங்க. இப்போ இங்கே சொன்னால் அது கட்டண திரும்ப பெறணும்னு சொல்கிறோம். ஏற்கனவே தீர்மானங்களும் போட்டிருக்கிறோம். கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று தீர்மானங்கள் போட்டிருக்கிறோம். அப்போ எதை அரசுக்கு சொல்ல வேண்டுமோ, மக்களுக்கு அதிருப்தியாக இருக்கக்கூடிய விஷயங்களை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லுகிறோம். தேவையானால் இயக்கங்களையும் போராட்டம் நடத்துகிறோம். அவ்வளோதான். 2026 தேர்தலில் திமுக கூட்டணியோடு தான் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு விடுதலை கட்சி தலைவர் திருமாவளவன் உறுதியாக சொல்லிட்டார். உங்களுடைய நிலைப்பாடு 2026 தேர்தல் தானே, அதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது. இன்னும் 1.25 ஆண்டுக்கு இருக்குது. பார்த்துக்கலாம். இந்த சூரியனார் கோயில் ஆதீனம் சமீபத்தில் திருமணம் செஞ்சிருக்காரு. சூரியனார் கோயில் ஆதீனம் சமீபத்தில் இப்போ திருமணம் செஞ்சிருக்காரு. சரி. கிராம மக்கள், கூட்டாள மக்கள்லாம் வந்து அவரை வெளியேற்றி ஆதீனத்தை பூட்டிட்டாங்க. திருமணம் பண்ணிக்க கூடாதுன்னா திருமணம் பண்ணிட்டீங்க, ஆதீனத்தில் இருக்காதீங்க, வெளியேறுங்க அப்படிங்க. சாமியார்கள் ஒரு திருமணமாக பண்ணிக்கிறாங்க, 1000 திருமணம் பண்ணிக்கிறாங்க. தெரிஞ்சது ஒன்று, தெரியாது ஏராளமாக இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நம்ம நித்யானந்த சாமி எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு? இந்த பிரேமானந்த சாமி எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காரு? இந்த ஈசா மைய பேர் என்ன? ஜக்கி வாசுதேவ். நக்கீரன் பத்திரிகையில் அட்டைப்படமே வந்துருக்குது. இது கால் கட்ட விரலால் தீட்சை வழங்குறாரு. தீட்சை எங்கே வழங்குறாரு? தினகரன் இது நக்கீரன் பத்திரிக்கை வாங்கி பாருங்கள், எங்கே வழங்குறாருன்னு தெரியும். சாமியார்கள் வந்து ஒரு கல்யாணமா? வெளியில் தான் சொல்லுவாங்க முற்றும் துறந்த முனிவர்கள்னு, உள்ளர வேறு மாதிரி நடக்கும். இப்போ எல்லா கட்சிகளும் தேர்தல் தயாராகிட்டு இருக்காங்க. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவாக இருக்கட்டும், இப்போ நம்ம விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், நீங்கள் 2026க்கு உங்களுடைய கட்சியிலாம் எப்படி தயாராகிட்டு? நாங்களும் தயாராகிவிட்டோம். எங்களுடைய தோழர்கள் வாக்குச்சாவடி தோறும் புதிய வாக்காளர்களை சேர்க்கிற பணியில் அதான் இப்போ முதல் பணி. அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. புதிய வாக்காளர், குறிப்பாக புதிய வாக்காளர்களை சேர்ப்பது. இது பல வாக்காளர்களை பேர் இருக்கும், அவங்க ஊர்லேயே இருக்க மாட்டாங்கள, அது இறந்து போயிடுவாங்க, அது நீக்குவது. இந்த பணியில் முதல்ல ஈடுபட்டிருக்காங்க. அனைத்து வாக்குச்சாவடியும் முகவர்கள் நியமனம் பண்ணுகிற அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தேர்தல் பணியினுடைய தொடக்கம். இதிலிருந்து தொடர்ச்சியாக எங்களுடைய பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். கடந்த முறை இப்போ உங்களுக்கு அதிக அளவுக்கு ஆஃபர் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, திமுக, அதிமுக 2 கட்சி, அடுத்து பாஜகன்னு ஒரு கட்சி இருந்துச்சு, 3 கட்சி தான் இருந்துச்சு. இந்த முறை தாவாக்கன்னு ஒரு கட்சி, விஜயம் கட்சியாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி கட்சிகள் அதிகரிக்கிறப்ப நீங்கள் சீட்டு அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆப்பர்னு பேர் அதுக்கு. நாங்கள் என்ன ஆடு மாடா? இல்லை ஜவுளி கிடையா? இல்லை ஜவுளி கிடையாது. வியாபாரமா? அரசியலில் வியாபாரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் வியாபாரம் பண்ணாது. எங்களுக்கு உரிய பலம் என்னான்னு எங்களுக்கு தெரியும், எப்படி செய்யணும் என்னங்கிறது தெரியும். அதெல்லாம் தேர்தல் வர பொழுது பேசி முடிக்க வேண்டிய விஷயங்கள். எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது. வகுப்புவாத சக்தி பாசிஸ்ட் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது. அதற்குள்ள அரசியல் நடவடிக்கைகள் என்னவோ அந்த நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறோம். அதை மேலும் மேலும் தீவிரப்படுத்துவோம்.
ஆனால் அதிகாரிகள் தரப்பில் அந்த ஆய்வு அதெல்லாம் சுணக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சிறியமலைக்கே திருச்சியிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தண்ணீர் தேங்கிறது, கால்வாயெல்லாம் அகற்றாமல் இருக்குது. வடகிழக்கு பருவமழை தொடங்கப் போகிறது என்று அறிவித்த உடனேயே அரசு ஒரு பெரும் முயற்சி எடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடுமையாக மேற்கொண்டது. அதிகாரிகளை வைத்து கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு தேவையான அறிவுரைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு வழங்கியிருக்கிற அறிவுரைகளை ஏற்று உத்தரவுகளை ஏற்று மாவட்ட அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுப்பதன் மூலமாகத்தான் மக்களை பாதுகாக்க முடியும். அந்த பணியை அதிகாரிகள் செய்ய வேண்டும். திமுக ஆட்சியில் இருந்தாலும் மதுபான கடைகள் அதிகரிச்சிருக்கு, மது போதைகள் அதிகரிச்சிருக்கு, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் முனுசாமி தெரிவிக்கிறாரு. யார்? கேபி முனுசாமி. அதிமுக முனுசாமி தானே? அவங்க ஆட்சியில் இது இப்போ டாஸ்மாக் கடை இருந்ததா இல்லையா? திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதிகரிச்சிருக்கிறாரா? சரி, அதை பார்க்கலாம். குறைக்கிறதுக்கு அவர்கிட்ட என்னென்னு யோசனை இருக்குன்னு கேட்போம். இப்போ இந்த அரசியல்கள் எப்படி வந்துச்சுன்னா, திராவிடம் ஒன்று, இங்கிட்ட தமிழ் தேசியம் ஒன்று, இந்த மாதிரி ஒரு கொள்கை சார்ந்து பேசக்கூடிய ஒரு இடம் வந்துச்சு. இது வரைக்கும் இல்லாத முன்னாடி கட்சி எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இப்படி பேசிட்டு இந்த விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழ் தேசியமா திராவிடமா இப்படிதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பொழுதுமே அரசியல் விவாதம் நடந்து கொண்டு தான் இருந்தது. அது எம்ஜிஆர் காலமாக இருக்கலாம், அண்ணா காலமாக இருக்கலாம், கலைஞர் காலமாக இருக்கலாம், ஜெயலலிதா காலமாக இருக்கலாம். விஜய் வந்ததுனால தான் அரசியல் விவாதமே வந்திருக்கு என்று சொல்வது சரியல்ல. எல்லா காலங்களிலும் அரசியல் விவாதம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது, எப்பொழுதும் நடைபெறுகிறது. அவ்வளோதான். இதோட புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. சோசியலிசம் தான் சிறந்தது. சோசியலிசம் அதுதான் மிகச்சிறந்தது. அதை மிஞ்சியது எதுவும் இல்லை. அவர் அறிவு கேட்டிய வகையில் அவர் பேசியிருக்கிறாரு. அதில் எதுவும் உங்களுக்கு ஐயப்பாடு, சந்தேகங்கள், வினாக்கள் கேட்க வேணும், அவரை பார்த்து கேளுங்க. என்னகிட்ட ஏன் கேட்டுட்டு இருக்கிறீங்க? ஆகச்சிறந்த கொள்கை சோழின்னு சொல்லிட்டேன். அதை வீழ்த்துறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது அவரை பார்த்து கேளுங்க. நடக்காதியா இதெல்லாம்? சோயலிசம் இல்லாமல் உலகமே இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லுங்கள், அறிவுரை சொல்லுங்கள் அவருக்கு. நன்றி, வணக்கம். எல்லோரும் வாங்க. குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க. டேஸ்டா சாப்பிடலாம், குசியா சாப்பிடலாம். அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி. கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா கொங்கு மண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி வறுவல் தானுங்க ஸ்பெஷல். அதுலேயும் நம்ம கடையில் மஞ்சள் வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. OFC கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட். எங்கும் கிடைக்காத கொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வறுவல். கோவை, திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கிபாளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம OFC கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஏங்க எத்தனை கடையில சாப்பிட்றோம், நெஞ்செரித்தல் வயிற்றுல எத்தனை தொந்தரவு வருது. அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றவங்களுக்கு ஆயில் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில சமைக்கிறேங்க. பணமாங்க முக்கியம், மனிதனோட நலன் தாங்க முக்கியம். தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம், அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க. இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது. OFC கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட். மேலும் ஆர்டர் செய்ய 9677761961 9514424545.